ஹாய் எவ்ரிவன். இந்த ஒரு வீடியோவில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டினா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர்த்துக்கு ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம குரூப் அப்படின்னு க்ரியேட் பண்ணி அந்த 100 பேரை அந்த குரூப்பில் ஆட் பண்ணி அந்த மெசேஜை குரூப்பில் போடுவோம். அதுவே ஒரு 50 குரூப் இருக்குது, 50 குரூப்புக்கும் அந்த ஒரு மெசேஜ் நான் அனுப்பணும் அப்படின்னா அந்த 50 குரூப்பையும் ஒன்றா சேர்க்கறதுக்கு பேர் தான் கம்யூனிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ மெம்பர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த 2025 இருக்கக்கூடிய அப்டேட் படி ஒரு குரூப்பில் 1024 மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ண முடியும். ஸோ கம்யூனிட்டியில் 50 குரூப்ஸ் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நியூ கம்யூனிட்டிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வராது. அதுவே நீங்கள் நார்மல் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நியூ கம்யூனிட்டி வந்துடும். ஸோ நியூ கம்யூனிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கம்யூனிட்டி நேம் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் மின்மினி அப்படின்னு டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு அதோட கம்யூனிட்டியோட டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு இந்த ஒரு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த குரூப்பில் நீங்கள் அட்மினாக இருக்கீங்களோ அந்த குரூப்பை மட்டும்தான் உங்களால் இதில் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் அட்மினாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அட்மின் ஆயிடுங்க. அட்மின் ஆனால் தான் இந்த கம்யூனிட்டியில் நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே ஆட் குரூப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ குரூப்னு ஒன்று இருக்கும், கீழே 2வது ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் குரூப்பை ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரூப்பை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் செகண்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த குரூப்பில் நீங்கள் அட்மினாக இருக்கீங்களோ அந்த குரூப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். எல்லாத்தையும் நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல ஆரோ மார்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஆட் ஏ கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் ஆயாச்சு. அது நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் குரூப்ஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த குரூப்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 50 குரூப்ஸ் வரைக்கும் உங்களால் இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு மெசேஜை நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா மேலே இந்த இடத்துல அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஒரு மெசேஜ் இங்கே டைப் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த குரூப் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லா குரூப்புக்கும் அந்த மெசேஜ் போயிடும். ஸோ சிம்பிளாக நம்ம கன்வே பண்ணக்கூடிய ஒரு மெசேஜை எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரீச் பண்ணிடலாம். ஓகே காஸ், திஸ் தட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.